பயங்கரமான வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. அதை தொடர்ந்து அதே கண்டென்ட்டை திருப்பி மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இவங்க உட்கார வச்சிருக்கிறேன். என்ன அதே கண்டென்ட் அதே மாதிரி அதே ஃபார்மேட்ல வேற கண்டென்ட்டை பார்க்க முடியாது. அதே கண்டென்ட் இல்ல அது என்னன்னா என்னைய வந்து கல்யாணம் படிக்க சில பல மாதங்களாவே இந்த கான்டென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பின்ன அரக்கணித வயசு இப்ப பண்ண எப்படா பண்றது என்னடா இப்படி நாடு இதுல புரிஞ்சு சொல்றேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன அப்படின்னா இன்றைய பெண்கள் மாடர்ன் வமன் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க. அவங்க வச்சிருக்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் இல்ல, என்ன மிடில் கிளாஸ் பையனாலும் வந்துட்டு ஈடு கொடுக்க முடியாது. வரப்போற மாப்பிள்ள அட்லீஸ்ட் ஒரு கமலஹாசன் ஒரு அரவிந்த் சாமி அதுக்கு வச்சிருக்க எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு உங்களுக்கு 1000 அப்ப பாருங்க இந்த படம் வந்தது எப்ப ரொம்ப வருஷத்துக்கு நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்ட்டாங்க. அதனாலதான் பெண்களே வந்துட்டு இன்னைக்கு அவங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க, எப்பேற்பட்ட ஹஸ்பண்ட் வேணும், எப்பேற்பட்ட பாய் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. நீங்க கேட்டு ஒரு நல்ல முடிவுப்பாங்க. நீங்க சொல்லுவீங்க பேசாம கல்யாணம் பண்ணாம இருப்பா அப்படின்னு. இல்ல நான் தான் பாக்குறேன் என்னதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இந்த காலத்து பெண்கள். விமனா என்ன அண்ணா நான் சொல்லவா, ரொம்ப முரட்டுத்தனமாவும் இருக்க கூடாது, ரொம்ப இன்னசென்ட்டாவும் இருக்க கூடாது, மீடியமா இருக்கும். மீடியமா கரெக்டா தான் பேசுறாரா? எப்படி கரெக்டா பேசுறா? ரொம்ப பாவம் பண்ணக்கூடாது, ரொம்ப சாஃப்டாவும் இருக்கக்கூடாது. எனக்கு பெரிய வேலை கூட இங்க போயிடும். அவங்களுக்கு வெளியே சட்டம் போவேன். பெரிய வேலை அடிக்க கூடாது, மிதிக்க கூடாது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கும்? அடிக்க கூடாது, மிதிக்க கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து கூடவே கூடாதுதான் இருக்கும். பெண்கள் அதை மென்ஷனும் பண்ண மாட்டாங்க, பசங்களும் செய்யாம இருந்தாங்க. முன்னெல்லாம் வந்து இதெல்லாம் சொல்லாம இருந்த போது அடிக்காம இருந்தாங்க. அப்பெல்லாம் அடிச்சுன்றதுனாலதான் சொல்றாங்க அடிக்க கூடாது. அது எப்படி பாருங்க என்ன இப்ப வந்து அழுகும் போது இன்னசென்ட்டா இருக்கணும், நம்ம இன்னசென்ட்டா இருக்கணும், அவங்க கொஞ்சம் வருத்தத்தனமா இருக்கணும், அந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கணும். டிஃப்ரெண்டா இருக்கணும்னா இவன் அண்ணியன் விக்ரமா கல்யாணம் பண்ணிக்கணும். டேய் என்னடா அவன் என்ன சொல்றானா, என்ன இருக்கு வார்னிங். ஓஹோ நீ ரொம்ப எடுத்தீங்கன்னா போயிடுவேன். கைய மட்டும் போயிட்டீங்கன்னா போயிடுவேன். அவ்வளவுதான். அது தவறு. நீங்க சொல்றதுதான். பொம்பளை அடிக்கிறானா ஆம்பளே கிடையாது. இருக்கக்கூடாது, இன்னொசென்ட்டாவும் இருக்கக்கூடாது, மாத்தி மாத்தி. நான் சொல்றேன் சிச்சுவேஷன் கேட்ட மாதிரி கல்யாணம் ஆகுது. நீ சொல்லிதான் தெரியுமா? நீ போடப்பா அவன் கையில இல்ல, போன வீடு என் கையில தான். அவன் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. போட்டு சாப்பிட்டு சாப்பிடலாமா? இப்பதான் பொண்ணு சொல்லிட்டு போச்சு ரவுடி மாதிரி இருக்கக்கூடாது. நீ இந்த அவரே கொண்டு வைப்பாராம். என்ன காபி கூட இல்ல என்ன புத்தகாது இப்படி இருந்தீங்கன்னா புரியுதா? இவங்க ரவுடிகள் எங்க இருக்கிறாங்கன்னா அர்ஜுன் ரெடி ஒரு படம் வந்து தெரியுமா? அதுல விஜய் தேவர்பட்ட கேரக்டர் ஒரு மாதிரி இருப்பான். அவன் போட்டு அந்த பொண்ணெல்லாம் அடிப்பானா, சீட்டி அடிப்பானா, அடிப்பான். ஆமா அடிப்பான். ஒரு சீட்டை பலான்னு வச்சுருவான். கடைசியா அதுக்கு என்ன ஆகும்? கடைசியா என்னன்னா அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆகிடுவான். பேசிக்கலி இந்த வாட்டது ஆனா அந்த மாதிரி பொண்ணு நம்ம வேணாம். ஆனா என்னன்னா அப்போ எனக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி இருக்கிற முக்காவாசி பசங்க கல்யாணம் ஆகும். ஆனா நினைச்சிருக்க அது பாக்குறேன். படத்துல தரமா இருக்கிறவன் வந்து கடைசியில நல்லவன் ஆயிடும் அப்படின்னு பருமா இருக்கும். அந்த பொண்ணு மாசமா இருக்கும். அதே மாதிரி இவங்க நினைச்சுக்கிறாங்க. அது மாதிரி ஒரு ரவுடிய கல்யாணம் பண்ணோம்னா நம்ம மாத்திக்கலாம். கிளிப்பா
நல்லா பேசுறாங்க. இதுல காமெடி என்னன்னா அவங்க சொல்ற தாடி இருந்தாலும் மேன்லியா. பராக் ஒபாமாக்கு தாடியே கிடையாது, ஒரு மேன் இல்லையா. ஈலான் மஸ்க் தாடியே, பில் கேட்ஸ் தாடியே, மார்க் ஜக்கர்பர்க் தாடியே இல்ல. ஆனா நீ அத்தனை பேரும் இந்தியன் சொல்ல நீங்க நம்ம மோடிஜியை பாத்தீங்கன்னா நல்லா அவரே தாடி இருக்காரு, மன்மோகன் சிங் கூட தாடி இருக்கு. எதுக்கு பிஎம் பெரிய தாடியா இருக்காது வருமானா பாரதியாருக்கு தாடி இல்ல, மீசை தானே இருக்கு. தாடி சூர்யா தாடி இருக்காரு. சரி, அதனால அதுக்கு இருக்கணும். தங்கோட வயசுல தங்கீடா. அந்த வீடியோ சிரிப்பு ஒரே சரி, நான் எமோஷனல். செகண்ட் ஒன் லைக் பியர் நாட் ரொம்ப நக்கடா. செகண்ட் கேட்டகரியில சைலண்டா இருக்கவங்கள மோஸ்டா நம்ப முடியாது. இந்த மாதிரி செகண்ட் கேட்டகரி பியர் இந்த மாதிரி வச்சவங்க வந்துட்டு டக்குன்னு வெளியே சொல்லிடுவாங்க. அவங்க நம்ம எக்ஸ்போஸா இருக்காங்க. சோ அவங்க வந்து டீசெண்டா இருக்கணும்னு நினைக்கலாம். பட் அவங்க அப்படி இல்லாம அவங்க எப்படியோ அதை அப்படியே எக்ஸ்போஸ் பண்றாங்கடா. சோ அது ஒரு நல்ல விஷயம். இது என்ன சைலண்டா இருந்தா கெட்ட அதான் நீங்க என்ன சொல்லுவான், நீ பண்ண விஷயம் பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லுவான். ஏதாவது ரக்கட் பாய் என்ன பண்ணுவான். சோ இவங்க அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இப்ப டீசெண்டா இருக்கிறவங்க டீசெண்டா டீல் பண்ணுவான், ரக்கடா டீல் பண்ணுவான். எக்ஸ்பிரஸ் பண்ணுவாரு, எக்ஸ்பிரஸ் பண்ணாரு யோசிக்காம ஆக்ஷன் ஆகும் போது எனக்கு என்ன சொல்றது, இந்த ஆங்கர் வந்து செகண்ட் கேட்டகரியில டீல் பண்ணாரு. அவங்க கேட்கறாங்க இல்ல வந்து ரக்கட் பாய் ஒன்னும் இல்ல. தாடி இல்லாத பையனை பிடிக்குமா, தாடி இருக்கு கேட்கறேன். அதுதான் சொன்னா தாடி இருந்தா ரவுடி என்ன ரக்கடா இருப்பாங்க. அதுதான் தாடி இருக்கும் அப்படி கேட்கிறேன். தாடி உங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு 100 பொண்ணுங்க இருக்கிற இடத்துல அவர் தனியா விட்டாலுமே அவர் கண்ணி என்ன தேடணும். பூனையின் தெய்வம் கிடையாது, ஆண்களின் ராமன் கிடையாது. இவங்க ராமரை கடல்லே இல்லையா வந்து கிரௌண்ட்ல வந்து அவர் இவளை தேடுறாருன்னா எல்லா பொருளுமே தான் இருப்பாங்க. இவரை வேலை செஞ்சு மந்தம் அது வந்து அவங்க பாயிண்ட் என்ன உம்மல்ல தேடினோம். அதை விட இன்னும் நல்ல பாயிண்ட் எல்லாம் இருக்குமா இந்த காலத்துல? இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவு வேகா இருக்கு. அதெல்லாம் இப்ப டூ மச் அப்படிலாம் கிடைக்காது இப்பெல்லாம். அது இவர மாதிரி இருந்தாமா 100 பேர் நான் சொன்னேன்ல அதே மாதிரி தான்மா. எல்லாரும் தேடிட்டு நீ வந்து திடீர் குடிச்சா கை காலமா உன்னதாம தேடுறேன்னுவான். ஒரு பொண்ணா தேடிட்டு இருக்கமா அப்படின்னு. அந்த பாயிண்டே தப்பு, அதை மாத்திக்கோ, வேற ஏதாவது நல்ல பாயிண்ட் வச்சுக்கோ. இப்ப என்னோட ஜோக்ஸ் விட என் ஜோக்ஸுக்காக என்ன யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க, வேற விஷயம். இப்ப நீ சொன்ன பாயிண்ட்டுக்காக யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. என்ன பண்ண முடியுமா? இல்ல நாங்க இல்லனாலுமே இவ்வளவு பொண்ணுங்க இருந்தாலுமே என்ன மிஸ் பண்ணணும் அவரு. சொல்லுவாப்பா நீ சொல்லி இல்ல இன்னும் எப்படி நம்ம எடுத்துக்கலாம். பொண்ணுங்க இருக்கு சொல்றது எல்லாமே கேட்கணும். எனக்கு அடிமையா இருக்கு. எனக்கு ஒரு நாய்க்குட்டி மாதிரி இருக்கணும். அதுக்கு நீங்க நாய்க்குட்டியே தான் கல்யாணம் சிரிக்கிறீங்களா? ஒரு நாய்க்குட்டி மாதிரி இருக்கணும்ன்றாங்க. என்ன அநியாயம் மனசுல வந்துட்டு ஊர்வசி ரக்கில்லா அப்படின்னு நினைப்பு. ஊர்வசி ரக்கில்லான்னா நம்ம லெஜெண்ட் படத்துல வந்தாங்க ரக்கில்லா ரக்கில்லா அப்படின்னா அந்த ஸ்கிரீனோட அந்த கார்னர்ல கிளிக் பண்ணி உங்களுக்கு அப்புறம் புரியும். அப்படிதான் இருக்கிறாங்க கூட. வாங்கி கொடுத்துட்டேன் எல்லாமே எல்லாமே எனக்கு செய்யணும் அந்த மாதிரி. நாய் பிடிக்க உங்களுக்கு வாங்கி கொடுத்தோம், நீங்க தான் நாய்க்கு வாங்கி கொடுக்கணும். நாய்க்குட்டி மாதிரி எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கு ஏமா நீ வந்து நான் ஒரு நாய்க்குட்டியா வளர்த்துட்டு பொண்ணுக்கு என்ன 4-5 நாய்க்குட்டிங்களை வளர்த்துட்டு வச்சுக்கோ. அது நீ கூப்பிடுற மாதிரி ஓடி வரும், ஓடி போவெல்லாம். நான் சரியா போயிட்டேன். 4-5 நாங்க அவ்வளவும் வாங்கி எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். அவருக்கு நாய்க்குட்டி மாதிரி பின்னாடி போடுவாங்க. ஒரு மாதிரிடா புரியுதா? பெண்கள் இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா ஆண்கள் கிட்ட? ஆனா உண்மையா இப்ப நான் வந்து இதே மாதிரி பப்ளிக்கா போய் பொண்ணுங்கன்னா இப்படின்னா ஒரு சித்து இருக்கணும், அப்படி கும்மா இருக்கணும், அப்படி
நான் சொன்னேன்னு வச்சுக்கங்களேன், நாளைக்கு ஜெயில இருப்பேன். ஆமா, ஏன் இப்ப அவங்க வந்துட்டு தாடி இருக்கிற எனக்கு பிடிக்கும், நாய்க்குட்டி மாதிரி. அதே மாதிரி நாய்க்குட்டி மாதிரி ஒரு பொண்டாட்டி வேணும் எனக்கு, நான் சொல்றதெல்லாம் செய்யற மாதிரி அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, சொல்லுங்க சொல்லிட்டேன்னா உடனே வந்துருவாங்க. எப்படி தெரியாம பேசுவாரு? இப்போ கம்பியை நீங்கிட்டு இருப்போம். பெண்களை ஈடுபடுத்திட்டாரு. என் வைஃப் வந்து எனக்கு அடிமையா இருக்குங்க, ஆயிரத்தி மாதிரி பின்னாடியே வரணும். நான் கேட்டு நான் ஜெயிலிருப்பேன். ரைட்டர் போடுவாங்க என்னை பத்தி, ஃபெமினிஸ்ட் எல்லாம் சேர்ந்து. நம்ம அக்கா இருக்காங்கல்ல, ட்விட்டர் ராணி போடுவாங்க. யாரு